கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். வந்தே மாதரம் பாடல் அவமதிப்பதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ளவிருக்கிறது. மழைக்கால கூட்டத்தொடரில் சட்ட திருத்த மசோதாவை கொண்டுவர இருக்கிறது மத்திய அரசு. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களை சொல்லுங்க. அதாவது தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலில் இனி யாராவது அவமதித்தாலோ அல்லது உரிய மரியாதை வழங்கவில்லை என்றாலோ, மற்றவர்கள் பாடுவதற்கு இடையூறு ஏற்படுத்தினாலோ அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும். இதனை தண்டனைக்குரிய குற்றமாக வகை செய்யக்கூடிய வகையில் ஒரு புதிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மத்திய அரசு நிறைவேற்றிருக்கிறது. இது தொடர்பான ஏற்கனவே ஒரு சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. அது நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971 என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தில் தான் தற்போது திருத்தம் கொண்டு வந்து அதில் வந்தே மாதரம் பாடலையும் சேர்ப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய தேசிய கௌரவ சட்டம் 1971 சில முக்கியமான விஷயங்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல நமது தேசிய கீதமான ஜனகணமன பாடல், நமது தேசிய கொடி, அதே போல் நமது இந்திய அரசமைப்பு சட்டம் போன்றவற்றை யாராவது அவமதித்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும். இந்த 3 விஷயங்களுக்கு இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்துல சட்ட பாதுகாப்பு இருக்கு. ஆனால் வந்தே மாதரம் பாடல், தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு இல்லை. எனவே அதனை யாராவது அவமதித்தால் இனி அதனை தண்டனைக்குரிய குற்றமாக கருதக்கூடிய வகையில் தான் அந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் மேற்கொண்டு அந்த திருத்தத்தை எதிர்வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தத்திற்கு கடந்த மாதம் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, என்ன தண்டனை விதிக்கப்படும் என்றால், ஒன்று 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 விதிக்கப்படும். சிறை தண்டனை மற்றும் அபராதம் இவை 2ம் விதிப்பதற்கு இந்த சட்டத்தில் வழிவகை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முக்கியமான மசோதா எதிர்வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் முதல் வாரத்திலேயே நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.